அதிமுகவினுடைய பொதுக்குழுக்கு எதிராக தொடர்ந்து பன்னீர்செல்வம் நீதிமன்றங்களில் கொட்டு வாங்கி வருகிறார். இன்றைக்கு உச்சநீதிமன்றமும் சரியான ஒரு கொட்டு வைத்திருக்கிறது. பன்னீர்செல்வம் தாக்கல் செய்திருந்த மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. அதிமுகவினுடைய பொதுக்குழு கூட்டங்களில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் செல்லாது என்றும், அதேபோன்று அதிமுகவினுடைய பொதுக்குழுவை நிராகரிக்க வேண்டும் என்றும் ஒவ்வொரு நீதிமன்ற படிக்கட்டுகளாக பன்னீர்செல்வம் ஏறி வருகிற நேரத்தில் ஒவ்வொரு நீதிமன்றத்திலும் நீதிபதிகள் சரியான கொட்டு வைத்து வருகிறார்கள். அவருடைய மனுக்கள் தள்ளுபடி, அதேபோன்று பொதுக்குழு செல்லும் என்றும், பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் செல்லும் என்றும் அதிரடி தீர்ப்புகளை உயர்நீதிமன்றமும், உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய தனி நீதிபதி, அதேபோன்று இரு நீதிபதி, அதேபோன்று உச்சநீதிமன்றமும் தொடர்ந்து தற்பொழுது கொட்டு வைத்திருக்கிறது. அதிமுகவுடைய பொதுக்குழு தீர்மானங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய பன்னீர்செல்வத்தினுடைய மனுவை அதிரடியாக உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. அதிமுகவிற்கு இது ஒரு மிகப்பெரிய தொடர் வெற்றியாகவே பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு நேரங்களிலும் தொடர்ந்து இதுபோன்ற நீதிமன்றங்களை நாடி அந்த பொதுக்குழுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவிற்கு இன்றைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு அதிரடி தீர்ப்பினை வழங்கி இருக்கிறது. அதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டங்கள் அனைத்துமே செல்லும். அதேபோன்று அதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டங்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நிராகரிப்பு செய்ததோடு அந்த மனுக்களை தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை வானகரத்தில் கடந்த 2022 ஆண்டு ஜூலை 11 தேதி அதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து அந்த கூட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும், அதில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களுக்கும் தடை விதிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தொடரப்பட்டது. அந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25 தேதி தள்ளுபடி செய்து அதிரடி தீர்ப்பு வழங்கியது. இந்த தீர்ப்பினை எதிர்த்து பன்னீர்செல்வம் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனு மீதான விசாரணை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா, அதேபோன்று SVN பாட்டி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பாக டிசம்பர் 8 தேதி விசாரித்தார்கள். பின்னர் இந்த வழக்கு விசாரணை தள்ளி வைக்கப்பட்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் இன்றைக்கு அந்த விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. உச்சநீதிமன்றம் அதிரடியான ஒரு தீர்ப்பினை வழங்கி பன்னீர்செல்வத்திற்கு மீண்டும் ஒரு கொட்டை வைத்திருக்கிறது. அதிரடியான ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. அதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை விதிக்கப்பட்ட அந்த கோரிக்கை மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்ததோடு அதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டங்கள், அதேபோன்று அதிமுகவுடைய அதிகாரங்கள் இல்லாத பொழுது எந்த விவகாரங்களிலும் நீங்கள் தலையிட முடியாது என்பதை தெளிவாக உச்சநீதிமன்றம் இன்றைக்கு ஒரு அதிரடி தீர்ப்பின் மூலமாக சுட்டிக்காட்டியிருக்கிறது. அதோடு இந்த வழக்கை முடித்து வைப்பதாக உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதிமுகவில் ஒரு அடிப்படை உறுப்பினராக இல்லாதவர் அந்த அதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டங்களையோ அதில் ஏற்றப்பட்ட தீர்மானங்களையோ எப்படி நீங்கள் அதை நிராகரிக்க முடியும் அல்லது அதனை எதிர்த்து வழக்கு தொடர முடியும் என்ற வாதங்கள் எல்லாம் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மூத்த வழக்கறிஞர்கள் அது தொடர்பான தங்கள் வாதங்களை முன்வைத்திருந்தார்கள். இந்த நிலையில் அதிமுகவுடைய அந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை விதிக்க கோரிய அந்த மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் அதிரடியாக தள்ளுபடி செய்து அந்த வழக்கினை முடித்து வைத்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மார்ஷல்.